யார் பேசுறாங்க எல்லாரும் பேச விடுங்க. யார் பேசுனாலும் அதுக்கப்புறம் என்ன வேணுமோ சொல்லுங்க. அப்போ மதச்சார்பற்ற அப்படின்னா எந்த மதத்துக்கும் இது இல்லாம எல்லா மதத்தையும் சமமா நடத்துறதா மதச்சார்பின்மை. ஒரு மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு ஒரு மதத்தை போட்டு மிதிப்பேன், சனாதத்தை ஒழிச்சே தீருவேன், இந்து மதத்தை அழிச்சே தீருவேன். ஏன் குறுக்க பேசுறாங்க? அப்பாவி பக்தர்களை பற்றி நாம் பேசவே இல்லை. சனாதன தர்மம் என்று சொன்னால் 4 வர்ணங்கள். இந்த 4 வர்ணங்களை எதிர்த்துத்தான் இன்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அம்பேத்கர் அன்றைக்கு செய்தார், இதைத்தான் அன்று பெரியார் செய்தார், இதைத்தான் இன்று நாங்கள் செய்ய விரும்புகிறோம். அதே போல இந்த பாஜக வந்து இஸ்லாமியர்களை கொல்றாங்கங்கிற பொய்யை நீங்க ரொம்ப வருஷம் சொல்லி இருக்க முடியாது. சார் குறுக்க பேச சொல்லுங்க சார். இல்லனா மைக்க கட்டிட்டு போயிடலாம், அவரே பேசுறீங்க. இல்ல நாம பேசலாம், குறுக்க பேசாதீங்க. பண்ணி அவனை கொண்டாடினது யாருங்க? எந்த கட்சிங்க? ஒரு நிமிஷம் சார். மேடம் சொல்லுங்க மேடம். இப்ப ஓட்டு போடுற மக்கள் வட இந்திய மக்கள் மூளை கட்டவங்களா? இப்ப இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையா இருக்க பகுதியில் எப்படி பாஜக ஜெயிக்கிறாங்க? அவங்க பேசி முடிச்சு. இல்லங்க, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்க பகுதியில் எப்படி பாஜக ஜெயிக்கிறாங்க? உத்தரப்பிரதேசல இஸ்லாமியர்களே கிடையாதா? மத்திய பிரதேசல இஸ்லாமியர்களே கிடையாதா? ராஜஸ்தான்ல இஸ்லாமியர்களே கிடையாதா? யார உரிச்சு தொங்க விட்டு யார் அது பண்ணாங்க? யார பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க? இந்துக்களை அடிச்சு கொண்டு விட்டாங்கல, இவங்களா குரல் எழுப்புனாங்களா? அப்ப இந்துக்களை கொண்டா நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்ப இஸ்லாமியர்கள் அது ரோஹிங்கியா கொன்றாரு தவறு. சார் கொஞ்சம் இருங்க. ரவீந்திரன் சார், இன்னைக்கு நான் சொல்றேன், திமுகல இருந்து மிகப்பெரிய அளவுல சிறுபான்மையினர்கள் ஓட்டு தாவேகாவுக்கு போயிருக்கு. காரணம் திமுகவோட போலி மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை சொல்லிட்டு சிறுபான்மையினருக்கு நீங்க செஞ்சது பெரிய முட்டை. அவங்களுக்கு நீங்க ஒண்ணு செய்யல, பயம் மட்டும் தான் கொடுத்தீங்க. அதனாலதான் நீங்க உங்க கூடாரம் காலியா இருக்கு. ரவீந்திரன் சார் சொல்லுங்க, சொல்ல வந்துட்டு இருந்தீங்க சார். தமிழகத்துல இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க, விரும்பி இருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. சரி, நீங்க யார் வந்தாலும் காவி சாவதம் பூசினா என்ன அர்த்தம்? யார பார்த்தாலும் உடனே காவி சாயம் பூசினீங்க. இருங்க மேடம். அந்த இளைஞர்களை கொச்சப்படுத்துறீங்களா? இளைஞர்களை கொச்சப்படுத்துறீங்களா? ஏன் இந்த மாதிரி? எங்க மதம் இருக்கு? கலவரம் உருவாக்குறது யாரு? கலவரம் உருவாக்குறது பேசுறது யாரு? சார், நாட்டு மக்கள் பாஜகவை துணை தெரிந்து விட்டார்கள். ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. இன்னமும் நீங்க பாஜக ஏன் மறைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு காலம் மறைச்சுவீங்க? எவ்வளவு காலம் அரசியல் பண்ணுவீங்க? ஓகே, ஒரு அளவு இல்லையா? நீங்க படுகொலை அடிச்சிருக்கீங்க. 5 ஆண்டு கால உள்ள திட்டங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. அவரு இளைஞர் வருவார், பொறுத்திருந்து பாருங்க. இன்னைக்கே கழித்து போடணும், நீங்க கழித்து போடணும்னா சொல்லுவார் சார். அவரு என்ன சொல்ல போற பொறுத்து பாப்போம். ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டீங்களா? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன், நீங்க நாளைக்கு எழுதி போடுவீங்கன்னு கேட்டீங்களா? 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்தாரு, அத கேட்க வேண்டியதானே? நீங்க எனக்கும் அவங்க பேசுறாங்க, எனக்கும் பேச. நான் உங்களுக்கு தரேன் சார், டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு தரேன். சொல்லுங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து தெளிவா ஒரு முடிவை சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா விஜயனுடைய தலைமையிலான தாவேகா கட்சி அம்பேத்கருடைய படத்தை தூக்கி பிடித்தும், பெரியாருடைய படத்தை தூக்கிப்படுத்தும், அஞ்சலையம்மாளுடைய படத்தை தூக்கிப்படுத்தும் அரசியல் செய்திருக்கிறார். ஒரு தெளிவான ஒரு பார்வையை கொடுத்திருக்கிறார். எங்கள் கட்சி பாசிசம் சொல்ல, அதாவது பாசிசம் சொல்றாங்கல்ல, பாசிசம் என்கிற சிந்தனையை வளர விட மாட்டோம். மத விதங்கள் பிரச்சனை இல்லை, மதம் வச்சுங்க பிரச்சனை பண்ணாதீங்க, எல்லா மக்களையும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் மாதிரி நம்ம கொண்டு வருவோம் என்கிற சிந்தனையை தெளிவா அவர் சொல்லித்தான் அவர் பிரச்சாரம் பண்ணிருக்கார். பிரச்சாரம் பண்ணது கொஞ்சம் இடமா இருந்தாலும் நான் சரியானதை செய்யறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார். அதன் மூலம் இளைஞர்கள் அதற்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? அதுக்கு கட்டுப்பட்டு இவர் மாற்றத்தை கொடுப்பார் என்பது வாக்களித்திருக்கிறார்கள், ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இளைஞர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் இந்த கருத்துக்களை ஊன்றி நிற்க வேண்டும், அதுதான் முக்கியம். இன்னும் இதை வலு சேர்க்க வேண்டும். இது போன்ற சிந்தனை உள்ள இயக்கங்களோடு மக்களோடு சேர்ந்து இளைஞர்கள் வந்து ஒரு போராட்டமாகவே எடுக்கணும். அப்ப தமிழ்நாடு என்பது மொழியாக இருக்கட்டும், ஒரு கலாச்சாரமாக இருக்கட்டும், ஒரு பண்பாடாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் தமிழ்நாடு தனித்துவமாக இருப்பதற்கு இந்த இளைஞர்கள் வழிவகுக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்கிறது இளைஞர்கள் சொல்லுகிறாங்க. அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த முயற்சியை தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். அதே போல தமிழகம் சொல்லிக் கொடுத்த வாக்குறுதிகளான போதையில்லா தமிழகம், அதை வந்து உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்களுக்கு அதற்கு வழிவகுக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அதுதான் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே.